பேரண்ட்ஸாக நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்ணணுமா. நான் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். அந்த பர்த்டே கொண்டாடுற குழந்தைக்கு 10 இயர்ஸ். அந்த பார்ட்டியில் அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கப்போ ஒரு பொம்மை ஒன்று இருந்துச்சு, அழகான ஒரு இங்கான் பொம்மை. அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அந்த குழந்தை வந்து அது உடஞ்ச உடனே ஷி ஸ்டார்டட் க்ரையிங். ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டு, கண்ணா அது பொம்மை தானடா கண்ணா, இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அந்த குழந்தை சொன்ன விஷயம் என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பொம்மை வந்து இட் இஸ் வெரி ப்ரிஷியஸ். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் விமன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக வாங்கி கொடுத்த ஒரு பொம்மை இது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுச்சு. ஒரு 10 வயசு குழந்தை வந்து ஒரு பொம்மை உடஞ்சிருச்சு அப்படின்றத தாண்டி எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அது இப்படி வீணாக போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணி அழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஜென்ரலாக நம்மள மாதிரி சிலருக்கு என்ன தாட்ஸ்னால், கஷ்டம் தெரியாமல் நம்ம பசங்களை வளர்த்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம கஷ்டங்களை வந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஆனால் எவ்வளோ சொல்லணும், எப்படி சொல்லணுன்றதும் இதில் ஷேர் பண்ணுறப்ப நம்ம குழந்தைங்க வந்து தே ஷுட் நாட் ஃபீல் கில்ட்டி. இன்ஸ்டெட் தே ஷுட் ஃபீல் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸை சொல்கிறத விட நம்ம வந்து எப்படி ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறோம், எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம், இல்லை நம்ம லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஃபேஸ் பண்ண நம்ம ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணோம், அதை எப்படி நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம் அப்படின்றதையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸையும் நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களோட ஷேர் பண்ணணும். யாரோ கடந்து வந்த பாதையை நம்ம பசங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறத விட, நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவே இப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, மீண்டு வந்துட்டாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற இமோஷனல் இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய போராட்டங்களை ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்ட்ரகிளாக ஷேர் பண்ணாமல் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக நம்ம குழந்தைங்கிட்ட ஷேர் பண்ணோன்னா, children will definitely get rooted and responsible. Thank you. Keep following us at Biomagic 25.